தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்றைய பதிவில் நம்ம காணவிருப்பது சுவாதி நட்சத்திரம். மிக ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் எருமை, இதனுடைய பட்சி தேனி, இதனுடைய விருட்சம் மருத மரம், இதனுடைய தேவதை வாயு பகவான், இதனுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம், தங்கப்பசு, பருத்தி, கயிறு, மெழுகுவர்த்தி, வெள்ளை யானை, குடம், கலசம், வாயு, லட்சுமி, தராசு, அணிமூன், பறக்கும் தன்மை, உறிஞ்சும் தன்மை, போதைப்பொருள், நாராயணன், தாமரை நூல், தியாகம், நாகக்கண்ணி, விஷ்ணுவின் பாதம், மூச்சுக்காற்று, ஆசிரியர் தொழில், இது எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய காரத்துவங்கள். இப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு சேமிப்பை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி அன்பர்கள். மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு தைரியத்தையும், ஒரு விடாமுயற்சியும், எப்போதும் சிந்தனை உழைப்பை பற்றியே இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுத்தா கூட அதை சோம்பேறித்தனம் இல்லாம மிக நேர்த்தியா செய்யக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க பொருளாதாரத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கூட்டு நிதி நிறுவனங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர நேயர்கள் தான் கூட்டு தொழில்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். வெவ்வேறு இடத்துல கிளைகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய தொழில் அமைப்பு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப நகரம் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பிரான்ச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தோட ரொம்ப ஒரு நெருங்கிய ரிலேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் நெருங்கிய உறவுகளோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இவர்களுடைய பலம் இவருக்கு தெரியாது. பொதுவா இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய பலம் இவங்களுக்கு தெரியாதனால இவங்க ஏதோ வேலை செஞ்சோம், ஏதோ போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இல்லாம ஒரு திட்டம் போட்டு உழைத்தால் இவங்க வேகமாக ஒரு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல இவங்க ஒரு சமயத்துல எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வரலாம். இவங்க எதையுமே ஒரு சேஃப்டியா வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவங்களுடைய தொழில் நினைக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், முதல்ல நிதி நிறுவனமோ எதை தொடங்கினாலும் முதல்ல இவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுவாதி நேயர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த தேனீக்கள் தான் இடம் விட்டு, அதாவது மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய தேனீக்களால் தான்
நடைபெறுகிறதுங்கிறது இந்த மாற்று கருத்து. உலகத்துல தேனீக்கள் அழிந்து போய்விட்டால் 1 வருடம் அல்லது 2 வருடத்துக்குள்ள எந்த உயிரினமும், அதாவது மனித உயிரினம் வாழ்வதற்கு இந்த பூமி அவசியமற்றதாக ஆகிவிடுகிறது என்பது நம்மளுடைய அறிஞர்களுடைய கருத்து. இப்போ உயிர்கள் வாழ்வதற்கு மிகவும் ரொம்ப இன்றியமையாத ஒரு உயிரினம் ஏதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ இவங்க மருத்துவம் சார்ந்த துறைகளில், மருந்து மாத்திரைகள் அல்லது உணவு பொருட்கள் சார்ந்த துறைகளில் இவங்க வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக அதனுடைய தசாபுத்தி காலம் இதெல்லாம் நல்ல முறையில் இருந்ததுன்னா அவங்க அந்த துறையில் போய் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் இவங்க விவசாயம் சார்ந்த தொழிலையும் ஒன்றை பலவாக பெருக்குதல் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த தொழிலும் இருப்பதனால இவங்க விவசாயம் சார்ந்த அல்லது விவசாய உற்பத்தி சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வது, அதாவது விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க சங்கீத துறையிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வண்டுகள் வந்து ரீங்காரம் இடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீங்காரம் அப்படின்னா இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து ரீங்கார்டிங் தான், ரெக்கார்டிங்லாம் சொல்கிறாங்களே. அப்போ இவங்க ஒளிப்பதிவு துறை அல்லது வந்து சங்கீதத்துறை இந்த மாதிரி துறைகளில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு அளவுக்கு மீறிய ஒரு தைரியம் உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் அழகும் இருக்கு. அழகும் தைரியமும் அறிவும் இருந்ததுன்னா இவங்க ஒரு சில நேரத்தில் தன்னுடைய நிலையை வந்து ஒரு மயக்க நிலை மாதிரி, மற்றவங்கள மயக்கிறதுனால இவங்க பலவீனம் ஆக மாட்டாங்க, மற்றவங்கள பலவீனம் அடைய செய்து ஒன்று. இந்த அளவுக்கு அதிகமான அறிவு, அளவுக்கு அதிகமான அழகு, அளவுக்கு அதிகமான அந்த தைரியம், இதெல்லாம் எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் மாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து இந்த தேனீக்கள் வந்து மதுவை உண்டு மயக்கத்தில் கிடப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இவங்க அந்த மது தன்மையில் கொஞ்சம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அடிமைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி, அவங்க தொழில் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்பது தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அமைப்பு. இதனால் வந்து சில முறை தவறிய செயல்பாடுகள் நடவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவங்களுடைய நன்மதிப்பும் கௌரவமும் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை அவங்க எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதே போல் நாடு விட்டு நாடு செல்லும் அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது காத்து ராசி அப்படிங்கிறதுனால, இங்கே சந்திரன் இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து அந்த ஒப்பனை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் இவங்க இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. சுறுசுறுப்பும் ஓயாமல் செயல்படும் தன்மை இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கு வந்து சுவாசத்தில் தடை ஏற்பதற்கான ஒரு அமைப்பு, அதாவது அது வந்து அவங்களுடைய தசாபுத்தி காலம் நடக்கிற அமைப்பு 6, 8, 12 தொடர்பு 3 இதனுடைய தொடர்பு 8ஆம் இடத்துக்கோ 6ஆம் இடத்துக்கோ வரும்போது இவங்களுக்கு அந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து இவங்க வந்து பல மொழிகள் பேசும் ஒரு அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இடம் விட்டு இடம் அதிகமாக இவங்க நகரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக இருப்பதனால் வெளி நாடுகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருப்பதனால் இவங்க வந்து வெளிநாடு அந்நிய மொழி பேசுவதற்கான அமைப்பு அதிகமாக இருக்கும். இந்த நாம் சொன்னோம் இல்லையா முதல்ல வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த ஒரு சிலர் வந்து இந்த கருவுறுதல் சம்பந்தமான விஷயங்கள்,
இனப்பெருக்க சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தை பயன்படுத்துவதால் இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான நம்ம வந்து ஒரு குணாதிசயங்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை சாத்தியங்களான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததா இந்த தாராபலன் அடிப்படையில் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய தாராபலன் உள்ள நல்ல நட்சத்திரங்கள், அதனுடைய உணவுகள், அதனுடைய விருட்சங்கள், அதனுடைய அதிதேவதை, இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் முறைகள் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக சம்பத்து தாரை நட்சத்திரமாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம். இப்போ இவங்க சப்போட்டாவை வந்து அந்த பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வெண்ணெயை வந்து உணவாக பயன்படுத்தி கொள்ளுதல். விழா மரத்தை வந்து இவங்க அந்த விழா பழத்தை இவங்க சாப்பிடலாம். விழா மரத்தை வளர்ப்பதும் இவங்களுக்கு நன்மை தரும். நம்ம வந்து முருகப்பெருமானை இந்த நேயர்கள் வந்து வழிபடுவது நன்மை தரும். அடுத்தது சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய 4வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக வருது. அப்போ இதுக்கு இவங்க வல்லாரை செரிபழம் இவங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வரதராஜ பெருமானை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. சாதக தாரையாக வருவது பூராட நட்சத்திரம். இவங்க வெள்ளரி பழம், காளான் இதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வஞ்சி மரத்தினால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்களை வீட்டில் வைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும். ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் சென்று அந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்வது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். மைத்திரை தாரை என்று சொல்லக்கூடிய 8வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ இவங்க சீத்தா பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இட்லி இவங்க வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். ஹயக்கிரிவர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரை தாரை என்று சொல்லக்கூடிய 9வது தாரை அவிட்ட நட்சத்திரமாக வருது. அப்போ இவங்க ஆப்பிள் தக்காளியை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். செண்பகம் அந்த மரத்தை வீட்டில் வைத்து வளர்ப்பது நல்லது. வன்னி மர வழிபாடு இவங்களுக்கு நல்ல பலனை தரும். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த சயன பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு நல்ல பலனை தரும். சமுதாய தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 16வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். அதற்கு உண்டான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். அதுக்கு உண்டான கடவுள் பார்த்தீங்கன்னா ஏகபாதர். இந்த வழிபாடு நன்மை தரும். தேமா மரம் இவங்க அதாவது வீட்டில் வளர்ப்பது நன்மை தரும். அடுத்தது 13வது நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். இது வந்து அதிக நன்மை தாரை செய்யக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இப்போ இதற்கான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம். இதுக்கான மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம். இதுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதர். இப்போ இவங்க ஆலயங்களில் ரங்கநாதர் ஆலயங்களில் இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது. வீட்டுக்கு வந்து இந்த இழுப்பு எண்ணெயை வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து இவங்க தீபமாக ஏற்றுவது நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நட்சத்திரமாக வருது. அது பரணி நட்சத்திரம். அதுக்கு வந்து நெல்லிக்காய் உணவாக கூறப்படுகிறது. அப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் இவங்க போட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துர்காதேவி வழிபாடு நன்மை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் இந்த உணவை வந்து இவங்க பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். அடுத்தது 17வது தாரையாக வரக்கூடியது நன்மை தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ரோகிணி நட்சத்திரம் வருது. அப்போ நாவல் பழத்தை இவங்க வந்து உணவில் சேர்த்துக்கலாம். ஜிலேபியை வந்து இவங்களும் சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். கிருஷ்ணர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது 20வது நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூச நட்சத்திரம். இதுக்கு வந்து அது சுப தாரைன்னு பேர். அந்த சுப தாரைக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸை வந்து இவங்க தானமாக கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிடலாம். மறிக்கொழுந்து இதை வந்து
பெருமாளுக்கு வந்து மரிக்கோள் வந்து சாத்தி வழிபடுவது நன்மை தரும். ராமர் வழிபாடும் இவங்களுக்கு வந்து நன்மை தரும். அடுத்தது பிரபல்ய யோகா தாரைன்னு சொல்லக்கூடிய 20வது தாரை. இதனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். இப்போ இந்த பூர நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க எலுமிச்சை பழத்தில் வந்து பானகம் சேர்ந்து மற்றவங்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கலாம். லெமன் ரைஸ் செய்து இவங்களும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆண்டாள் வழிபாடு ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக நட்சத்திர தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சித்திரை நட்சத்திரம் வருது. அப்போ இதுக்கு என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, அல்லது வந்து பலரசம், எந்த பலரசமாக இருந்தாலும் மொத்தத்தில் காமனாக இந்த பலரச வகைகளை இவங்க எடுத்துக்கொள்வது நல்ல பலனை தரும். வில்வ மரம் வந்து இவங்களுக்கு வந்து வழிபாடு ரொம்ப நன்மையான ஒரு பலனை தரும். இவங்க வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அது இந்த சக்கரத்தாழ்வார் எங்கே போய் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது ஒரு நன்மையான பலனை தரும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான நல்ல ஒரு தாரையினுடைய பலன்களை நாம் இப்போ பார்த்தோம். அடுத்ததாக இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு முடக்கு, வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்கள் எவை எவைன்னு நம்ம இப்போ ஒரு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இது வழிபாட்டு முறைகளை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்ப்போம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது சுவாதி, சதை நட்சத்திரம். அதாவது இப்போ சுவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். அப்போ 5வது நட்சத்திரமாக வருது இல்லையா? அப்போ 5வது நட்சத்திரம் வரும்போது பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயமாக இந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் சதயமாக வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வதை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமாக வருது. வைநாசிக நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக வருது. வேதை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமாக வருது. அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய உணவுகளை நாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நமக்கு நன்மை தரும். இந்த வதை, வைநாசிகம், வேதை, முடக்கு நட்சத்திரம் வர நாளில் நாம் வந்து யாருக்கும் எதுவும் தானமாகவும் கொடுக்கக்கூடாது, கைமாத்தாவும் பொருளை கொடுக்கக்கூடாது. அத்தியாவசியமாக வெளியூர் செல்வதாக இருந்தாலும் அதை முன்கூட்டியே நாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதனால் நமக்கு வந்து ஒரு நிறைய பாதிப்புகளிலிருந்து நம்மளை அந்த நேயர்கள் வந்து தங்களை காப்பாற்றி கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் இப்போ இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடக்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு 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 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மீறி நடக்கும்போது சில சங்கடங்கள் வரும்போது அது நம்மளுடைய ஒரு குற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரியாமல் செய்யறதுங்கிறது வேற, தெரிந்தே செய்வது என்பது வேற. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கு, இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்களை வந்து தள்ளி போடுவது அல்லது முன்னாடியே செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு உத்தமமான பலனை தரும். அடுத்தது இந்த தாராபலன் நட்சத்திரம், அதனுடைய தெய்வங்கள், அதனுடைய பழங்கள் எப்படிலாம் வந்து கம்பைன் பண்ணி நம்மளுடைய வழிபாட்டு ஒவ்வொருவரும் அவங்களுடைய வழிபாட்டு முறையை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்பது தான் இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம். இப்போ வந்து புலியினுடைய உருவத்தை இவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அடிக்கடி. அந்த ஸ்டில்லை வந்து இவங்க வீட்டில் வைப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இருந்தாலும் வந்து அதாவது இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆண் எருமையை வருது. அப்போ இவங்க வந்து புலியினுடைய படம் அவ்வளோ வச்சா சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்காது. ஏன்னா வந்து புலிக்கும் எருமைக்கும் பகை அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அந்த உருவத்தை வந்து இவங்க வீட்டில் வந்து வச்சுக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து
ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வருவது, அதாவது அந்த மாலை போட்டு ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு செல்வது, சபரிமலை யாத்திரை செல்வது ஒரு நல்ல பலனாக இருக்கு. முருகனுக்கும் அரங்கநாதனுக்கும் இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது இவங்களுடைய திசைக்கான நாம யோகம் அல்லது பிறந்த நாம யோகம் அல்லது பிறந்த திதி அல்லது திசை நடக்கக்கூடிய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இவங்க வந்து முருகனுக்கும் அரங்கநாதனுக்கும் மறிக்கொழுந்து சாத்தி வழிபடுவது ஒரு நன்மையான பலனை தரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த வருடத்தில் வரக்கூடிய ராம நவமியை இவங்க கொண்டாடுவது ரொம்ப சிறப்பாக அமையும். அதில் வந்து நம்ம வீட்டில் அதை வந்து நம்ம ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு அந்த ராம நவமி அன்னைக்கு ஒரு அன்னதானம் போடுவது, வழிபாடு செய்வது நன்மையான பலனை தரும். பெரியவர்கள் ஆசீர்வாதம், தாய் தந்தையர்கள் அல்லது வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த நாளில் ராமநவமி அன்னைக்கு இவங்க ஆசீர்வாதம் வாங்குவதும் நல்ல பலனை தரும். கிருஷ்ண ஜெயந்தியை இதே மாதிரி கொண்டாடுதல், அன்னைக்கு வந்து இவங்க ஆசீர்வாதம் வாங்குதல், ஒரு 10 பேர்த்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். விளாம்பழம் வந்து பானகம் செய்து இந்த ஊரில் விசேஷம் நடக்கிறனால அல்லது ஒரு வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் விருந்து நடக்கிற அன்னைக்கு வந்து இந்த விளாம்பழத்தை வந்து பானகம் செய்து கொடுப்பதாலும் இவங்களுக்கு ஒரு நன்மையான பலன் கிடைக்கும். பிறந்த நாள் அன்று கொடுமுடி சென்று ஸ்தல விருட்சமான அந்த வன்னிமர வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை கிடைக்கும். அவங்க மட்டும் இல்லை, இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் வன்னி மரத்தை வழிபடணுன்னு இல்லை, எந்த நட்சத்திரக்காரங்களும் வந்து வன்னி மரத்தை வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பான பலன். அதுவும் வந்து கொடுமுடியில் உள்ள அந்த மகுடீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வன்னி மரத்தை வழிபடுவது மிக ஒரு அற்புதமான ஒரு பலன். எனவே எல்லாரும் அந்த வழிபாடு செய்வது நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்திலிருந்து எலுமிச்சம் சாதம் செய்து பெருமாளுக்கும் அல்லது ஆண்டாளுக்கும் நெய்வேத்தியம் செய்து அவங்களுக்கு பெருமாள் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். இதே போல் நம்ம வந்து அந்தந்த நட்சத்திரக்காரங்க அந்தந்த பலனை செய்வதால் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் நாம் விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த சேனலை, ஆன்லைன் அபிராமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.